ஷூட்டிங் ஸ்பாட்லயோ இல்ல வேற ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறப்பயோ அதிகமா வெளிப்படுற ரசம்? ஐ திங்க் லவ் தான். சோ நீங்க எழுதுறப்பயே ஃபீல் பண்ணிருக்கீங்களா இந்த டயலாக் சூப்பரா வரும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணது உண்டா? இல்ல கீர்த்தனா, ஐ டோன்ட் திங்க் சோ அட் ஆல். எதுவுமே வந்து இப்போ எழுதி இதை அண்டர்லைன் பண்ணி இது பாருங்க இட் வில் ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னா இது வரைக்கும் நினைச்சது இல்ல. மியூசிக் கம்போஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள அப்பப்போ இருக்கு. மணி சார் வந்து உங்களோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நீங்க பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. சோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் நவரசா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கால் வந்த உடனே எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க? ரொம்ப நான் யோசிக்கவே இல்லை ஆக்சுவலா. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஒரு என்டையர் ப்ரொசீடிங்ஸ் வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்காக கொடுக்க போகிறோம். அதனால ஒரு ப்ரொடக்ஷனாக பண்ணி அதில் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணும். இதுதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் யோசிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியேட்டிவ் அண்ட் அதுக்கப்புறம் மணி சாரோட அசோசியேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றதுனால நான் அதை ஹெசிடேட் பண்ணவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே தான் சூர்யாவும் ஃபீல் பண்ணார். சூர்யாட்ட இந்த மாதிரி இந்த கதை இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா, இது இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னப்போ அவரும் ஒரு கொஞ்சம் ஹெசிடேஷன் கூட இல்லை. என்ன கதை மட்டும் ஒரு வாட்டி கேட்டுட்டாரு. ஹி வாஸ் ஹாப்பி அண்ட் தென் we all came in because of மணி சார். சோ மணி சாரே வந்து உங்களுக்கு அந்த நவரசத்துல வந்து லவ் சூஸ் பண்ணி தந்தாரா இல்லாட்டா நீங்க வந்து சூஸ் பண்ணது லவ்வா? ஐ திங்க் அப்படி அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2-3 டைரக்டர்ஸ் அவங்க they were fixing and then இது இருக்கு நீங்க பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஸ்ருங்கார ரசம் எடுத்து பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். ஒருவேளை லவ் இல்ல அப்படிங்கிறப்ப லவ் இஸ் டேக்கன் பை சம் அதர் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நீங்க வேற எந்த ரசத்தை சூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க சார்? இல்ல எதுவா இருந்தாலும் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இது நான் நேற்று கூட நிறைய பேசினேன். கண்டிப்பா அதுக்குள்ள இறங்கி ஒரு ஒர்க் பண்ணிருப்போம்ல. இப்போ கரேஜ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. பட் இந்த ஸ்ருங்காரம் இதை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு மியூசிக்கலா பண்ணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சு எடுத்து பண்ணேன். அண்ட் மணி சார் கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றீங்க, ஒரு டைரக்டராவும் ஒர்க் பண்றீங்க, ஒரு ஆக்டராவும் ஒர்க் பண்ணிருக்கீங்க இந்த நவரசால. அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸ்கிரிப்ட் கொண்டு போய் குடுக்குற மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? நர்வஸா இருந்தீங்களா இல்ல சார் என்ன சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல், அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லாமே பிகாஸ் ஆஃப் த கோவிட் சிச்சுவேஷன், பேண்டமிக் உடைய பீக்ல இருந்ததுனால we were all meeting online and over phone calls தான். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் மெசேஜஸ் போயிட்டு இருந்தது. அண்ட் தென் we submitted the script. அதை அவங்க படிச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. லென்த், யார் காஸ்ட், என்ன க்ரூ அப்படின்ற மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த படம் ஷூட் பண்ணி முடிச்சு எடிட் பண்ணதுக்கப்புறமும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் மணி சாருக்கு தான் நாங்கள் அமிச்சோம் அந்த ஸ்கிரிப்ட் ஃபார் ஹிம் டு அப்ரூவ் அண்ட் sort of say yes. And I think he ஒரு ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாரு. ஐ செரிஷ் தட் ஃபீட்பேக் forever. நான் கேள்விப்பட்டேன் ஒரு ஈவினிங்ல நடக்கக்கூடிய கதை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது சார் உங்களுக்கு? ஸோ ரூல்ஸா இல்ல ஒரு ஃபார்மேட்டா நான் எதுவுமே நான் யோசிக்கிறது இல்லை எழுதும் போது. அந்த டைம்ல அந்த ஃப்ளோல என்ன வருதோ அதுதான். பட் அண்ட் ஆல்சோ சி திஸ் ரசா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இமோஷன் இல்லை, அந்த இமோஷனால கிரியேட் ஆகிற ஒரு ஸ்டேட் அது. ஸோ அது மட்டும்தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. அதை பத்தி நான் நிறைய டீட்டெயிலாக படிச்சு பார்த்தேன். ஸோ அந்த ஸ்டேட், அந்த இமோஷனால கிரியேட் ஆகிற நம்ம மைண்ட்ல இருக்கிற அந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ரசா. ஸோ அதுதான் ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கும் அதுதான் அவங்க ஃபீல் பண்ணணும். எழுதும் போது எனக்கு அந்த ஃபீல் வரணும். அதனால அதுக்குள்ள சாங்ஸாகவும் மியூசிக்கலாகவும் அந்த இமோஷனை சொல்லணும் அப்படின்றத ட்ரை பண்ணேன். And it wasn't difficult in the sense எழுதுனதுக்கு அப்புறம் இது சூர்யா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் பிரயாகா மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த கேமரா முன்னாடி ஃபர்ஸ்ட் நின்னதுக்கு அப்புறம் அவங்க ஒரு சர்டன் இது இப்படிதான் எடுத்துட்டு போகணுன்ற ஒரு மூட் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஸோ அவங்க 2 பேருடைய மூடை கிரியேட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு we just sat back and filmed it. அதுதான். சோ கௌதமையும் லவ்வையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கறது உங்களோட படங்கள்ல பார்த்தீங்க எல்லாருக்குமே தெரியும். பட் அதர் தென் லவ், அந்த எமோஷன் தவிர கௌதம் கிட்ட இருந்து அதிகமா வெளிப்படுற இன்னொரு எமோஷன்னா எது சார்? இன்னொரு ரசம் அப்படின்னா எது வேணாலும் பண்ணா அதுல இறங்கி பண்ணும் அப்படின்றது கண்டிப்பா எனக்கு தெரியும். Even love doesn't come easy. You have to create that state. Like you have to create that moment and then bring 2 actors or 4 actors into it, or just even one person. You have to give him that space and then try and see what he can give you and then you grab it. So there's a lot of work in that. I like to say some stories through a lot of music, and sometimes I experiment even further without music and all that stuff. So I think I'm open for everything these days. நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு
இப்ப கோபம், அழுகை, இந்த மாதிரி சந்தோஷம், இந்த மாதிரிலாம் நிறைய ரசங்கள் இருக்குல்ல. இப்போ கௌதம் சார் கிட்ட வந்து லவ் அப்படிங்கறது என்ன சொல்றது, அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். உங்ககிட்ட நாங்க அதை அடிக்கடி பார்க்க முடியும். அது இல்லாம இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்லயோ இல்ல வேற ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறப்பயோ அதிகமா வெளிப்படுற ரசம் ஐ திங்க் லவ் தான் எப்போதுமே. லவ். ஆல்வேஸ் லவ் மோட்ல தான் இருப்பீங்க. that's very nice to hear. And so இன்னொரு விஷயம் எனக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா, எனிதிங் கேன் பி பியூட்டிஃபுல் அப்படிங்கறது வந்து நான் கௌதம் சாரோட படங்கள்ல தான் நான் பார்த்தேன். ஏன்னா நாங்க அதே ஆக்டர்ஸ் வந்து வேற வேற படங்கள்ல பாக்குறோம், பிளாட்ஃபார்ம்ஸ்ல பாத்திருக்கோம், இல்ல நேரா பாத்துருக்கோம். பட் ஆனா உங்களோட படங்கள்ல அந்த ஃப்ரேமிங்ல பாக்குறப்ப அவங்க ரொம்ப பிரெட்டியா இருக்காங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்க, பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. அது என்ன சார் உங்களோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட்? ஏதாவது வச்சிருக்கீங்களா? ப்ளீஸ் டெல் அஸ். Thank you. I'll just take the compliment. But அவங்கள்ட்ட இருக்கிறது தானே, அவங்கள்ட்ட இருக்கிறத ஐ திங்க் கொஞ்சம் செதுக்கி வெளியே எடுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு இப்போ பதிலா சொல்ல தோணுது அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் வி நாட் கிரியேட்டிங் சம்படி நியூ. அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு ஒரு பெஸ்ட் ஆர் த வர்ஸ்ட் த ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ் தட் ஐம் சேயிங் இஸ் வாட் யூ ட்ரை அண்ட் பிரிங் அவுட். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிஷியன், ஒரு யங்ஸ்டர் அந்த ஃபீல்டில் இப்படி இருக்கலாமா அப்படின்னு நிறைய பேசி அவர் ஜெனரலாகவே சூர்யா எப்படி இருக்காரோ அதுலேருந்து சில விஷயங்களை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வெளியே எடுத்தோம் அப்படின்ட்டு மட்டும்தான் தோணுது. ஸோ ஐ திங்க் ஜஸ்ட் இட் கம்ஸ் ஈஸி. தட்ஸ் our work. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட படங்கள்ல டயலாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு டயலாக் வந்து கண்டிப்பா ஒரு ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கும். இப்ப யாரும் உன் கண் வழியா என்ன பார்க்கல போல கார்த்திக், அப்புறம் வந்து என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே, இல்லாட்டினா வந்து உன்கிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும் இத அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு டயலாக் கண்டிப்பா வந்து ஃபேமஸ் ஆயிருந்துருக்கு. சோ நீங்க எழுதுறப்பயே ஃபீல் பண்ணிருக்கீங்களா, இந்த டயலாக் சூப்பரா வரும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணது உண்டா? இல்ல செம்மையா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண டயலாக் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகாம இருக்கு அப்படின்னா அது என்ன டயலாக்? இல்லைன்னா எந்த டயலாக் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதே மாதிரி சூப்பர் ஹிட் ஆன டயலாக்? இல்ல கீர்த்தனா, ஐ டோன்ட் திங்க் ஸோ அட் ஆல். எதுவுமே வந்து இப்போ எழுதி இதை அண்டர்லைன் பண்ணி இது பாருங்க இட் வில் ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னா இது வரைக்கும் நினைச்சது இல்லை. சீரியஸ்லி? அப்சல்யூட்லி ஆனஸ்ட்லி அந்த ஃப்ளோல ரெண்டு பேர் எப்படி பேசுவாங்க, இல்ல இந்த இடத்துல ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கேரக்டர் எப்படி பேசுவான் அப்படின்றது என் மைண்ட்ல இருக்கிற விஷயமோ இல்ல வந்து அந்த மூடுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமா நான் எழுதியிருக்கேன். தி அப்ரிசியேஷன் அண்ட் ஹவு வெல் இட் டஸ், தி சக்சஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் இட் கோஸ் அவுட் டு people like you and the audience and stuff. It's surprising to me, sir, actually. And இன்னும் வந்து வாரணமாயிரம் கிட்டாரே எங்களை போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கு. இப்ப அடுத்ததா கிட்டார் கம்பி மேலே நின்று அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் அந்த டைட்டில் வந்து சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க எடுத்த படங்கள்ல காட்டின லவ்வும் இந்த படத்துல வரப்போற லவ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? என்ன நீங்க வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க? இல்ல நான் என்னைக்குமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லவ் அப்படின்னு நான் ட்ரை பண்ணதே இல்லை. இட்ஸ் அபவுட் தட் மூமெண்ட். இட்ஸ் அபவுட் டூ பீப்புள் ஹூ ஆர் இன் தட் ஸ்டேட் அண்ட் ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ a couple of moments or I'm just trying to get into that moment. அவ்வளவுதான். அதுல க்ளோஷர் இருக்கா இல்ல அது எங்க போகுது அப்படி இப்ப விண்ணை தாண்டி வருவா எடுத்தீங்கன்னா அதுல க்ளோஷரே கிடையாது ஆக்சுவலா. இப்போ வந்து நீங்க லவ் வந்தது பண்ணிருக்கீங்க, மத்த இன்னும் 8 டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன கொஸ்டின் கேட்பீங்க? எனி டைரக்டர் டு எனி டைரக்டர். Actually, I'd like to talk to all of them. ஏன்னா அவங்களுடைய இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அவங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் எமோஷன் ஒரு ஸ்டேட் ஆஃப் எமோஷன் ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னப்போ அவங்க எப்படி அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ளே இறங்கினாங்க. கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ அந்த தாட் ப்ராசஸ் பற்றி எனக்கு தெரியும். நான் பேசினேன் அவர்கிட்ட லைக் பிஃபோர் ஷூட் அண்ட் ஆஃப்டர் ஷூட். But I'd like to talk to all of them. I think once I start talking, there will be a lot of conversation for sure. So அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். கார்த்திக் சுப்ராஜ் கூட நீங்க நடிச்ச, அவரோட டைரக்ஷன்ல நீங்க நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. கார்த்திகோட ஒர்க் எனக்கு பிடிக்கும். ஸோ அவர் கேட்டப்போ நான் ஹெசிடேட் பண்ணவே இல்லை. ஐ நியூ இட் வில் பி a nicely set up shoot and அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம என்ன இருந்தாலும் எதிர்பார்ப்போம் தெரியுமா, எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். And I was ready to do anything when he called me. And ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கோப்பாக தான் இருந்துச்சு. பாபி சிம்மா as a protagonist. And படம் ஷூட் பண்ணி முடிச்சு எடிட் பண்ணனே ஃபர்ஸ்ட் எனக்கு தான் காமிச்சாரு. And later I dubbed also for that. அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு தமிழ் பேசியிருக்கேன் வேற. I think it's come out really well. Yeah. Oh, that's sweet. நீங்க இது வரைக்கும் இப்போ டைரக்டர், ப்ரொடியூசர், வாய்ஸ் ஆர்டிஸ்ட், சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் டச் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற இது இல்லாம இன்னொரு டிபார்ட்மெண்ட் டச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது என்ன டிபார்ட்மெண்டா இருக்கும்? I want to open the bowling for a cricket team. அதுதான் இன்னும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். Come again, sir? I want to open the bowling for a cricket team.
ஓகே. nothing to do with films. I think இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். போதும்னா I'm still in it and I'll keep doing whatever I'm doing right now. மியூசிக் கம்போஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள அப்பப்போ இருக்கு. பட் தென் when I have access to legendary music composers like Rahman sir and Raja sir, and I'm working with Karthik, I've worked with Darbuka Siva, I'm looking to work with Anirudh and Yuvan and all that. So அப்படி இருக்கும்போது I think I'll just continue getting some great work from them அப்படின்ட்டு. என்னோட சின்ன எக்ஸ்பெக்டேஷன் நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா ஒரு மியூசிக் கம்போசர் ஆனா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைக்கிறேன் சார். பிகாஸ் ஏன்னா உங்க படங்கள்ல இருக்கிற பாடல்கள் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க லிரிக்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா சாங்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஆகட்டும், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ யூ ஹேவ் தட் சென்ஸ். அதனால நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டையும் டச் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்க்யூ. That it can come out well. I think it's the vibe that I create, or it's the space that I create with the composers. There's a lot of டிஸ்கஷன், அது கதைக்குள்ள அது எல்லாமே சேர்ந்து வரும்போது தான் அது நீங்க சில படங்கள்ல மியூசிக் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அது எல்லாமே ஒரு சேர்ந்து கலந்து வந்த ஒரு விஷயம் தான். அந்த ரைட்டிங்லேயே இருக்கணும். அந்த சாங் ஒரு இமோஷன்ல ஒரு சாங்கை ஒரு சீனை சாங்கா சொல்றோம், லிரிக்கலா சொல்றோம், மியூசிக்கலா சொல்றோம்னு ஸ்கிரீன் பிளேல அது தேவை இருக்கணும். Such a nice creator, sir. And இப்போ நீங்க சூர்யா சார் கூட அன்பு செல்வனா ஒர்க் பண்ணிருக்கீங்க. அண்ட் பாத்தீங்கன்னா கிருஷ்ணனா இருந்திருக்காரு. இப்போ கிட்டார் கம்பி மேலே நின்று சூர்யா, இந்த 3 படங்கள்லயும் நீங்க அவரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ அவர்கிட்ட இருந்து இத்தனை வருஷத்துல இது மாறவே இல்லை, இது மாறி இருக்கு அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? எதுவுமே மாறல. he is the same actually. எங்க வாரணமாயிரம்ல எங்க விட்டோமோ அதே அடுத்த நாள் ஷூட்டிங் மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நான் கிளீனா புரிஞ்சுது. அண்ட் இது சொன்னா அவர்கிட்ட இருந்து இது வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அண்ட் it was a very friendly setup and we look forward to working on this every day. அண்ட் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட டப்பிங்லயும் we spend some time together discussing and stuff. படம் பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஒரு 2-3 விஷயங்கள் சொன்னாரு. And we are talking extensively. So, but as a person, he is always the same, and he will be the same always. He's a very nice guy. Yeah. எல்லாரோட லைஃப்லயுமே இந்த நவரசா ஏதாவது ஒரு மொமெண்ட்ல எல்லா ரசமுமே நம்மளுக்கு நடந்திருக்கும். அதே மாதிரி உங்க லைஃப்ல மறக்க முடியாத ரசம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? Yeah, I think ஏற்கனவே பேசுற மாதிரி அது ஒரு ஸ்டேட்ல it's a state created by that emotion actually. So we've been through all that. காலேஜில் படிக்கும்போது ஒரு சீனியர் கேங் நம்மளை ரேக் பண்ணும்போதோ இல்லை முறைக்க வரும்போதோ இல்லை சண்டை வரும்போதோ ஒரு கரேஜ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்குள்ளே கண்டிப்பாக நான் இறங்கியிருக்கேன். அந்த டைமில் பயம் நிறைய தடவை இருந்திருக்கு. மற்றபடி லவ் இஸ் ஆல்வேஸ் தேர், that we already discussed that. So I think every human being goes through the 9. That's why it's there, right? That's why the 9 rasas are out there. So we all go through that. Yeah. இந்த ரசா இப்ப நான் சில பேரோட நேம்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். இந்த ரசா இவங்களுக்கு ஃபிட் ஆகும் கரெக்டா அப்படின்னா நீங்க எந்த ரசாவை சூஸ் பண்ணுவீங்க? மேடி அவங்களுக்கு நீங்க எந்த ரசா கொடுப்பீங்க சார்? ஐயோ, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா போறோம் போல இருக்கே. மேடி ஐ திங்க் டு a large extent ஸ்ருங்காரம் தான். லைக் அட்ராக்ஷன், லவ், அந்த ஸ்பேஸ்ல அவர் he is so good and I think he attracts a lot of people. So yeah, of course. Surya. Suryavum definitely. No two ways about it. Definitely Shringara Rasam. I think it really worked out perfectly that we did Shringara Rasa with Surya. Yeah. Kamal Haasan. Courage. Okay. Dhanush also I think would be Courage da, I think, from okay. Simbu also, I'd like to put Simbu under Shringara only because I think he's a very likable, very lovable sort of a guy, when you interact with him and when you meet him. And and idukulla dhaan varum Courage, Shringara, fear anyway, because you can't generally put it under that. So yeah. Okay. Ajit. Courage for sure. Vikram. Shringara. Jiva has actually got a very good sense of humor. So on the hasya rasam kulla rasa kulla or ulla eduthu varala appdinu thonudhu. Yeah.
கரெக்ட். ஜீவா சார் பத்தி சொன்னது 100% கரெக்ட் சார். அண்ட் நீங்க வந்து இந்த மாதிரி ஃபெஃப்சி ஒர்க்கர்ஸ்க்காக இந்த மாதிரி ஒரு காஸ்க்காக நம்ம இதை பண்றோம், இதனால நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படிங்கறத நினைக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? வாட் யூ வாண்ட் டு சே அபௌட் திஸ்? இல்ல அதுதான் மெயின் ரீசன் நாங்க எல்லாருமே உள்ள வந்தது. We all worked without any remuneration, with no two thoughts about it, and it needed to be done. And I'm so happy that Mani sir and Jayendra sir came up with the initiative, with the idea, and they managed to get together all these people. They managed to get Netflix on board and all that. Thank you so much sir. இது மாதிரி இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணிட்டே இருங்க. Keep inspiring us sir. Thank you. Thank you so much.